ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் தெலுங்கில் ரிலீஸ் ஆன அக்லி ஸ்டோரி படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்றா ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் காட்டுறாங்க. ஹீரோ வந்து ரொம்ப சைக்கோ மாதிரி நடந்துக்கிறாரு. எந்த விஷயத்தை எடுத்தாலும் அதனாலேயே ஹீரோயினுக்கு பிடிக்காமையே இருக்குது. அதே மாதிரியே நம்ம ஹீரோவும் ஒய்ஃபை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் ஹீரோயின் வந்து யாருக்கும் தெரியாமல் வீட்டை விட்டு போயிடுறாங்க. அதனால நம்ம ஹீரோ வந்து ரொம்ப பித்து பிடிச்ச மாதிரியே இருக்காரு. அப்போ ஒரு நாள் ஹீரோயினை வந்து திரும்பி அவங்க வீட்டுக்கு வராங்க. அங்கே வந்து ஒரு மிகப்பெரிய சம்பவமே ஒன்று நடக்குது. கடைசியில் போலீஸ்காரங்களாம் சேர்ந்து அந்த குற்றத்தை பண்ணவங்கள யாருன்னு கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, கடைசியில் ஹீரோ வந்து எதனால இப்படிலாம் வாழ்ந்தாரு, அவரோட கடந்த காலத்தில் இவருக்கு என்ன ஆச்சு, இதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா, டைரக்டர் பிரணவா வந்து அவரோட ஒர்க்கை நல்லாவே பண்ணியிருக்காரு. ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லரை எப்படி கொண்டு போகணுமோ அதை நல்லாவே கொண்டு போயிருக்காரு. படத்தில் நடித்த எல்லா ஆக்டருமே அவங்களோட ஒர்க்கை நல்லா பண்ணியிருக்காங்க. முக்கியமாக நந்துவும் அவிங்காவும் வர அந்த ரோல் எல்லாமே நல்லாவே பண்ணியிருக்காங்க. அவரோட அந்த சைக்கோத்தனமான அந்த காட்சி எல்லாத்தையுமே டைரக்டர் வேறு லெவலில் காட்டியிருக்காரு. முக்கியமாக நந்துவும் கடைசி கிளைமேக்ஸில் எதிர்பார்க்காத மாதிரி போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு மிகப்பெரிய சம்பவம் ஒன்று பண்ணுவார். படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுமே அவங்களோட ஒர்க்கை நல்லா பண்ணியிருக்காங்க. முக்கியமாக சினிமாட்டோகிராஃபர் வந்து கடைசி கிளைமேக்ஸை நல்லா காமிச்சிருக்காரு. அதே மாதிரி அந்த வீட்டுக்குள்ளே நடக்கிற அந்த ஃபைட்டையும் நல்லாவே காமிச்சிருக்காரு. எமோஷன் காட்சி எல்லாத்தையுமே சினிமாட்டோகிராஃபர் வந்து ஒரு குட் ஆங்கிளில் வச்சு நல்லா பண்ணியிருக்காரு. கடைசி போலீஸ் ஸ்டேஷன் நடக்கிற அந்த சம்பவத்தை ரொட்டேட்டிங் ஷாட்டில், ட்ரோன் ஷாட்லாம் சூப்பராக காமிச்சிருக்காரு சினிமாட்டோகிராஃபர். நான் எதுக்கு அப்படி சொல்கிறேன்னு அந்த கிளைமேக்ஸில் வர அந்த ஃபைட்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். படத்தோட மியூசிக்குன்னு பார்த்தோம்னா, படத்தில் பாட்டுன்னு சொல்கிறதுக்கு பெருசாக எதுவுமே இல்லை. பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ஓரளவுக்கு மியூசிக் டைரக்டர் நல்லாவே பண்ணியிருக்காரு. டைரக்டர் பிரணவா வந்து கதையில் சைக்காலஜிக்கலுக்கு ஏற்ற மாதிரியே சில காட்சிகளை வச்சுருந்தாலும், இந்த கதையில் எமோஷனு, ரொமான்ஸு, ஃபைட்டு அதெல்லாம் நல்லாவே பண்ணியிருக்காரு. இருந்தாலும் இந்த கதையை இன்னும் கொஞ்சம் நல்லா காட்டியிருக்கலாம். எதுக்குன்னா, ஃப்ளாஷ்பேக் காட்சியெல்லாம் டைரக்டர் நல்லாவே காமிச்சிருக்காரு. அந்த ஃப்ளாஷ்பேக் காட்சிலையும் சில சம்பவம்லாம் நம்ம ஹீரோ பண்ணுவார். அதே மாதிரியே தான் அவரோட ப்ரெசன்ட் லைஃப்லேயும் அவர் பண்ணுவார். ஆனால் கடைசி கிளைமேக்ஸில் வந்து ஹீரோவை கொஞ்சம் டம்மியாக காட்டின மாதிரியே இருக்கும். அதை நம்ம டைரக்டர் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். படத்தோட நெகட்டிவ்னு பார்த்தோம்னா, டைரக்டர் வந்து கதையை ஓரளவுக்கு நல்லா தான் கொண்டு போயிருக்காரு. இருந்தாலும் கடைசி கிளைமேக்ஸில் எதிர்பார்க்காத மாதிரி ஒரு ட்விஸ்ட்டையும் வச்சுருக்காரு. அதில் வந்து நம்ம ஹீரோவை கொஞ்சம் டம்மியாக காமிச்சிருக்காங்க. அதை நம்ம டைரக்டர் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி படத்தில் தேவையில்லாத காட்சியெல்லாம் ஒரு அரை மணி நேரம் காட்சி இருக்குது. அதெல்லாம் நம்ம டைரக்டர் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். அதில் முக்கியமானதுன்னு பார்த்தோம்னா, ஆஃபீஸில் சம்மந்தமே இல்லாமல் ஒரு 15 நிமிஷம் காட்சி இருக்கும். ஹீரோக்கும் அந்த ஆஃபீஸ் மேனேஜருக்கும் அதை அவாய்ட் பண்ணியிருக்கலாம். அந்த காலேஜில் நடக்கிற அந்த தேவையில்லாத அந்த சீனை அவாய்ட் பண்ணியிருக்கலாம். கடைசி கிளைமேக்ஸில் அந்த போலீஸ் ஸ்டேஷன் காட்சியும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். இது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணியிருந்தா இந்த படம் ஓரளவுக்காவது ஒரு நல்ல படமாக அமைஞ்சிருக்கும். மற்றபடி இந்த படத்தில் பெருசாக நெகட்டிவ்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த படம் ஓடிடி தளமான ஜியோ ஹாட்ஸ்டாரில் தமிழ் டப்பிங் வெர்ஷனுடைய அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்பிங் வெர்ஷன்லாம் லிப்ஸிங் கூட பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. அதில் எங்கேயுமே குறை வைக்கல. இந்த படத்துக்கு நம்ம கொடுக்குற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 5.9 கொடுக்கலாம். இந்த படத்தை ஃபேமிலியோட உட்காந்து பார்க்குறத அவாய்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்ருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.